நாளில் நாம் தியானிக்கிற செய்தியினுடைய தலைப்பாக இயேசு ராஜாவின் வருகையும் நம்முடைய ஆயத்தமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த முழு அதிகாரத்திலையும் யோவான் ஸ்நானகனை குறித்து மிக முக்கியமாக பைபிளில் எழுதப்பட்ட ஒரு முக்கிய வேத பகுதி. அதில் இந்த மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை யூதர்களின் ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறது. ஒரு ராஜா வரும் முன்பு அவருக்கு முன்பாக தூதன் சென்று அல்லது ஒரு முக்கியஸ்தர்கள் சென்று அந்த பகுதிகளை சரி செய்வது வழக்கம், சீர் செய்வது வழக்கம். அப்படி தான் யோவான் ஸ்நானகனும் இயேசுனுடைய வருகைக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு வழியாக யோவான் ஸ்நானகன் காணப்பட்டார். அப்போ இந்த முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து அவர் சொன்ன செய்தியை இங்கே எழுதியிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் அவர் மற்ற போதகர்களைப் போல, மற்ற ஜெப ஆலய தலைவர்களைப் போல அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணலை. அவர் எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார். பாருங்க, அவர் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மக்களுடைய இருதயங்களில் இருக்கிறதான எல்லா கெட்ட சுவாபங்கள், அசுத்தங்கள், பாவங்கள்லேருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கக்கூடியவராக, ஜனங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறார். ஆனால் அவர் இருப்பதோ எங்கே இருக்கிறாரு? வனாந்தரத்திலே இருக்கிறார். வனாந்தரத்திலே இருக்கிறார். தேவனை அறிவதற்கு மக்கள் இன்னும் தயங்குகிறார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் டைரக்டா பேசுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள். உங்களை பார்த்து ஒருவேளை யோவான் ஸ்நானகன் சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லியிருப்பீங்களா? இல்லை நான் இன்னும் மனம் திரும்பணும், நான் இன்னும் சரி செய்யணும் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பீங்களா? பாருங்க, பாவம் செய்வதற்காக, பாவம் செய்ததற்காக ஒருவர் அழுது அதை அறிக்கை செய்து, நான் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறேன், கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உம்முடைய பிள்ளையாக விரும்புகிறேன் என்று சொல்லி மனம் வருந்தி ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் என்னை மீட்கும்படியாக இந்த பூமியிலே வந்து எனக்காக பலியானார் என்று அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுவதுதான் ஞான ஸ்நானம். ஆனால் அந்த மனம் திரும்புதல் அவசியம். ஞான ஸ்நானத்தில் என்ன தேவை? மனம் திரும்புதல் அவசியம். இந்த மனம் திரும்புதலை 3 வகையாக நாம் பிரித்து பார்க்கலாம். அவர் கேட்கிறாரு, மனம் திரும்புங்கள் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு. அதற்கு அர்த்தம் சிந்தனை மாற்றம் நமக்கு தேவை. மனம் திரும்புதல் மிக அவசியமானது. நாம் ஏற்கனவே கொண்டிருக்கிற பொல்லாத சிந்தனை, அக்கிரம சிந்தனை, அசுத்தமான சிந்தனை, இப்படிப்பட்ட சிந்தனையில ஒரு மாற்றம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாற முடியும். இல்லை என்றால் வெறுமையாய் கடமைக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. சிகரெட் அடிக்கிறவங்க சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க, தண்ணி அடிக்கிறவங்க தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, விபச்சாரம் செய்கிறவங்க விபச்சாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க, பொய் பேசுகிறவங்க அப்படியே தான் பொய் பேசுவாங்க. சர்ச்சுக்கு வராமல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வர்றவங்க அல்லது சர்ச்சுக்கு தாமதமாக வர்றவங்க, அவங்க தங்களுடைய பாவங்களை ஒரு நாளும் விட்டு மனம் திரும்ப மாட்டாங்க. அவங்க எப்போதும் போல அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் சிந்தனையில யாருக்கு மாற்றம் பெற்று கடவுளை ஏற்றுக்கொண்டார்களோ, மனம் திரும்பி வந்து மனம் திரும்புதலோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒழுக்கத்தோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு, மன அமைதியோடு தங்கள் வாழ்க்கையை உண்மையாய் நடக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் இங்கே சொல்றது சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அதாவது சிந்தனையிலே மாற்றம் பெற்றவர்களாய் அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேண்டும். அதோடைய நேரடி பொருள் அப்படின்னா, உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானகன் இப்படியாய் அழைக்கிறார், அறைகோல் விடுகிறார், மனம் திரும்புங்கள் என்றால் உங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க உலக சிந்தனை இருக்கு, உலக போக்கு இருக்கு, உலகத்தில் உண்டான உங்க கேடான சிந்தனை இருக்கு. இந்த சிந்தனையை மாற்றிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வாங்க, பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் அறைகோல் விடுகிறார். இதுவரை நாம் செய்வது சரி என்று எண்ணிய பாவமான காரியங்களை கூட தவறு என உணர்ந்து நம்முடைய எண்ண ஓட்டங்களை, சிந்தனைகளை நாம் எப்பொழுது மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் இந்த மனமாற்றம் பெற முடியும். இந்த சிந்தனை மாற்றம் வேண்டும். கிறிஸ்துவை தேடி ஆலயத்துக்கு வந்தாச்சு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாச்சு, இப்போ ஞானஸ்நானம் பெற்றாச்சு. இன்னும் இந்த உலக வழக்கத்தின்படியே, உலக சடங்காச்சாரங்களுக்கு நம்முடைய சிந்தனைகளை இடம் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா
சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா எங்கள் லைட்டு போட்டாச்சு, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, காசு கொடுக்கக்கூடாதுன்னு உலகத்தான் பின்பற்றுகிறான்னா, கிறிஸ்தவர்களாகிய நாம அதை பின்பற்றுவது சரியா? சில நேரங்கள் இந்த சடங்காச்சாரங்கள் உலகத்தில் உள்ளவைகள் வீட்டை விட்டு வெளியே போகும்போதே யாராவது ஒரு விதவை தாய் வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்கள பார்த்துடக்கூடாதான். பார்த்தா என்னவா, கெட்ட என்ன சொல்றாங்க, அபசகுணம். இது கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது அவசியமா? நீங்க யோசித்து பாருங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் உங்க சிந்தனையில தவறான சிந்தனை இன்னும் வச்சிருக்கீங்க. ஒரு திருமணம் நடக்கணும், வீட்டில் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்குறீங்க அல்லது நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க. சரி, ஒரு நல்ல ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் வேற ஒரு நாள் மக்கள் கூடி வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளில் ஒரு மாலை நேரத்தில் கூட என்ன பண்ணலாம், திருமணத்தை ஒழுங்கு பண்ணலாம். சென்னை, பெங்களூர் போன்ற பட்டணங்களில் மாலை நேரத்தில் மக்கள்லாம் சீக்கிரமாக வந்து கலந்து கொள்றதுக்கு ஏற்றாறு போல் வைக்கிறாங்க. ஏன்னா லீவு போட தேவையில்லை, ஈவினிங்னா எல்லாருக்குமே வேலை முடிச்சு வந்துடுவாங்க, கலந்துக்கிடுவாங்க. அப்படி கூட வைக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, காலண்டர் பின்பக்கம் திருப்பு பாருங்க, எது சரி ஓகே, இது வந்து என்ன நாளுங்க, நல்ல நாள். நல்ல நாள் கெட்ட நாள் கிறிஸ்தவர்கள் பார்க்கலாமா? ஆண்டவர் படைத்த எல்லா நாட்களுமே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? காலண்டர் திருப்பு, இது உலகத்தார் அவருடைய தேவைகளுக்காக, அவங்களுடைய சம்பாத்தியத்திற்காக. இன்னைக்கு உலகத்தாரை போல நாம பின்பற்றுவர்களாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் கல்யாணம் வச்சுட்டு பாஸ்ட் வரணும்பாங்க. நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை போல பின்பற்ற வேண்டாம், உலகத்தில் இருக்கிற சடங்காச்சாரங்களை பின்பற்ற வேண்டாம். நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்முடைய எண்ணங்களை என்ன பண்ணுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. பொய் சொல்றது அது வழக்கமா இருக்கலாம். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பொய் பேசுறதுக்கு யோசிக்கணுங்க. ஐயோ பொய் பேசினா என் கடவுள் துக்கப்படுவாரு, அல்லது ஒரு தவறு செய்வதற்கு அல்லது நம்ம பேசுகிற காரியத்துக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், என் தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வோடு நாம் இருப்போம் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். இன்றைக்கு பாருங்க, நாம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு வாழ்கிறோமா? அதைத்தான் இங்கு யோவான் அறைகூவல் விடுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வேணும் ஒவ்வொருவருக்கும். மனம் திரும்புதல்ல மிக முக்கியமானது யூட்டன் அடிக்கணும். யூட்டன், நீங்க ஏற்கனவே ஒரு தவறான வழியை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, அது தவறு என்று தெரிந்த உடனே இப்பொழுது எச்சரிப்பு பெற்று, ஓகே நம்ம வந்த ரூட்டு தவறுங்க, இப்போ நம்ம எங்கே போகணும், இயேசுவை நோக்கி, பரலோகத்தை நோக்கி போகணும், பரலோக ராஜ்யத்தை நோக்கி போகணும். இயேசு நம்முடைய தலைவராக இருக்கிறார். இதுவரைக்கும் தவறான வழியில் வாழ்ந்துட்டோம், இனி வேற ஒரு வாழ்க்கை வாழ போறோம்னு சொல்லி யூட்டன் அடித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்கு அவசியம். இன்னும் அந்த வழியிலே போயிட்டு நானும் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டு நானும் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு போறேன்னு அந்த போகிற அந்த உலக போக்கில் போக வேண்டாம். தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு வாகனமானது அது தவறு என்று அந்த ரூட் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க யூட்டன் அடித்து திரும்பி அந்த சரியான வழியை நோக்கி போவாங்க. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் சரியான வாழ்க்கையை நாம் நடத்தாமல் இருந்திருப்போம் என்றால், நாம் அந்த நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த வாழ்க்கையை அந்த வழியை விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நோக்கி திரும்பி இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் தேவை. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலகத்தோடு சேர்ந்து அவங்க போகிற போக்கிலே நம்மளும் போயிடலான்னு போகக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் மனம் திரும்புதலின் வாழ்க்கை என்பது டைரக்ஷன் சேஞ்ச் வேணும். அவங்கள போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க போகிற கூட்டத்தோடு நம்ம சேர்ந்து போயிடக்கூடாது. பரலோகத்திற்கு போகக்கூடிய வாசல் எப்படிப்பட்டதா இருக்குதான், இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் அனுதினம் நாம் முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். அப்போ இப்படிப்பட்ட பாடல்கள் நம்ம பாடுகிறோம், கேட்டிருக்கிறோம்.
அப்போ இந்த இடுக்கமான வாசல் என்பது உலகத்தாருக்கு பிடிக்காது. சர்ச்சுக்கு போகணும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா உலகத்தாருக்கு பழக்கம் இருக்காது. ஆனால் கிறிஸ்துவர்களாகி நமக்கு வாரந்தோறும் சர்ச்சுக்கு வரணும், அதுக்கான ஆயத்தங்கள் இருக்குது. அப்படி பல காரியங்களை நம்ம பழக்கப்படுத்திட்டு கடவுளுடைய வார்த்தை வாசிக்கிறதுக்கு நம்முடைய சிந்தை என்ன பண்ணுறோம், ஆயத்தப்படுத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு டைரக்ஷனில் போகிறதா, இல்லை உலகத்தோடு போய் நாம் அவர்களை போல வாழ நினைக்கிறோமா? நம் யூட்டன் போட்டு வாழ வேண்டும். திசை மாற்றம் தேவை, சிந்தனை மாற்றம் தேவை. 2வது நம்முடைய டைரக்ஷன், திசை மாற்றம் தேவை. அதான் அந்த மனம் திரும்புதல் நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். 3வது நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் தேவை, சேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன். நம்முடைய செயல்பாடுகளில், சொல்லிலே, செயலிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் தேவைப்படுகிறது. உலகத்தார் ஒருவரை பார்த்து ஒருவர் கெட்டு போகிறார்கள். அது மந்தை மந்தையாக இந்த செம்மறியாட்டு கூட்டம் போல அவள் என்ன பண்ணிடுறாங்க, அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்து மரித்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ நாம் முயற்சிக்கிறோமா? யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் யோவான் இப்படி கேட்கிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று கூறுகிறார். நாம் நமது பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்க்கையை தொடங்கி நடத்துகிறோம் என்பது எப்படி வெளிப்படும்னா, நம்முடைய பேச்சில் வெளிப்படும், நம்முடைய செயல்களில் வெளிப்படும், மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்ற முறையில் அது வெளிப்படும். கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், நாம் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் என்றால், ஒருவேளை ஏற்கனவே நம்முடைய சுவாபம் கெட்ட சுவாபமாக இருந்திருக்கலாம், மற்றவர்கள் தவறான முறையில் நடத்தியிருக்கிறவர்களாக இருக்கலாம், நாம் தீமையானவர்களாக இருந்திருக்கலாம், பழி வாங்குகிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறோமா? யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே அவர் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவரை தேடி ஏராளமான கூட்டத்தார் போனாங்க. அவர்களை பார்த்து அவர் பேசுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எதை வைத்து அவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கேட்டார் தெரியுமா? பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உலகத்தை ஆள போகிறார். உலக அரசுகள், உலகத்தினுடைய ராஜ்யங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. பரலோகத்தின் ராஜா இறங்கி வந்து இந்த பரலோகத்தை தன் கண்ட்ரோல்ல வைத்து அவர் இந்த முழு பூலோகத்தை அரசாள போகிறார் என்பதை அறிவிக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு இயேசுவை அறிவிப்பது என்றால், எங்க இயேசுவை நீங்க விசுவாசித்தா எங்க இயேசு கோயிலுக்கு வந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுக்கு உங்க வியாதியை நீக்குவார், உங்க பேயை துரத்துவார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தை மாற்றுவார் என்பது சுவிசேஷம் அல்ல. ஆண்டவர் அரசாளுகிறார் என்பதுதான் சுவிசேஷம். ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வாருங்க, உங்களுக்கு உதவி செய்வாருங்க, அது அல்ல. அவர் அதுக்காக வரல, அவர் இந்த பூமியை அரசாளும்படி வந்திருக்கிற ராஜா. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் ஏற்கனவே அவர் உண்டாக்கினதை பாழாக்கனுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கி இப்பொழுது அவரே அரசாட்சி செய்யும்படி, அவரே ஆளுகை செய்யும்படி ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வந்தார். அதைத்தான் இந்த யோவான் ஸ்நானகன் அறிவிக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சமீபித்திருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் மெம்பர்ஸாக அவரோடு ஐக்கியமாகணும், இந்த ராஜ்யத்தில் இணைய வேண்டும் என்றால் இதற்கு நிறைய காரியங்களை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். அதில் சிந்தனை மாற்றம் தேவை, அதில் நம்முடைய டைரக்ஷன் மாற்றம் தேவை, திசை மாற்றம் தேவை, நம்முடைய சொல்லிலும் செயலிலும் ஒரு மாற்றம் தேவை. பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நேரம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய கடவுள் விரும்புகிற வாழ்க்கைக்கு நேரம் நடக்க வேண்டும். அதைத்தான் இங்கே எச்சரிக்கிறார். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது.